கனமழையால் பாதிக்கப்பட்ட ரயில்வே தண்டவாளங்களை புனரமைக்கும் பணி தீவிரமடைந்திருக்கும் நிலையில் மீண்டும் ரயில் போக்குவரத்தை தொடங்கும் விதமாக சோதனை ஓட்டம் நடைபெற்று வருகிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ஜெயக்குமார் இணைகிறார். ஜெயக்குமார், எவ்வளவு துரிதகதியில் ரயில் பாலங்களை சீரமைக்கும் பணியானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? விவரங்கள். ஆந்திரா, தெலுங்கானா மாநிலத்தில் கடந்த சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் கனமழை பெய்தது. இதன் காரணமாக தெலுங்கானா மாநிலத்தில் பல்வேறு மாவட்டங்களில் வெள்ள நீர் சூழ்ந்து காணப்பட்டது. இதனால் காஜிப்பேட்டை விஜயவாடா இடையே உள்ள கே சமுத்திரம் என்ற இடத்தில் தண்டவாளம் அடித்து செல்லப்பட்டு சுமார் 70 மீட்டர் அளவிற்கு தண்டவாளம் அடித்து செல்லப்பட்ட நிலையில் தரையில் உள்ள மண் அனைத்தும் அடித்துக் கொண்டு தண்டவாளம் மட்டும் தொங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டது. இதனால் சுமார் 300க்கும் மேற்பட்ட ரயில்கள் ரத்து செய்யப்பட்டது. பல ரயில்கள் மாற்று வழித்தடத்தில் அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த சம்பவத்தை அடுத்து மொத்தம் இது தவிர மெஹபூபாபாத் மாவட்டத்தில் 6 இடங்களில் தண்டவாளம் பாதிக்கப்பட்டது. இதன் காரணமாக சுமார் 600 ஊழியர்கள் இந்த ரயில்வே தண்டவாளங்களை சரி செய்யும் பணியில் தீவிரமாக ஈடுபடுத்தப்பட்டனர். இந்த கேசப்பள்ளி என்ற இடத்தில் மட்டும் தற்போது அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்ட நிலையில் ரயில் சோதனை ஓட்டம் தற்போது நடைபெற்று வருது. கடந்த 36 மணி நேரமாக தென் மத்திய ரயில்வே அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் தொடர்ந்து இந்த ரயில்வே தண்டவாளத்தை சரி செய்யும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர். இப்போ அந்த தொடர்ந்து மழை பெய்ததன் காரணமாக அந்த பகுதி முழுவதும் மண் மிகவும் லேசாக மாறியுள்ளதன் காரணமாக அந்த ரயில்களை மெதுவாக இயக்கும்படி அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. இந்த ரயில் சோதனை நிறைவு பெற்ற பிறகு விஜயவாடா காஜிப்பேட்டை இடையே செல்லக்கூடிய தெற்கு மற்றும் வடக்கு செல்லக்கூடிய ரயில்களை இணைக்கக்கூடிய முக்கியமான ரயில் தடமாக எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மாலை முதல் ஒரு வழித்தடத்தில் இந்த ரயில் போக்குவரத்து மீண்டும் தொடங்குவதற்கான பணியில் தென் மத்திய ரயில்வே அதிகாரிகள் தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.